கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரம் டிவி சாலையில் உள்ள அருள்மிகு மகா காளியம்மன் திருக்கோயிலில் பங்குனி பெருந்திருவிழா குண்டம் திருவிழா கோயில் வளாகத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பங்குனி பெருந்திருவிழாவை முன்னிட்டு ஏப்ரல் 1ஆம் தேதி பூச்சாட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து 8ஆம் தேதி வருஷாபிஷேகம், 14ஆம் தேதி கணபதி ஹோமம், வாஸ்து சாந்தி, குண்டம் திறப்பு விழா நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து 15ஆம் தேதி குண்டம் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக திருவீதி ஊர்வலம், பூவோடு ஊர்வலம், கரகமெடுத்து வரும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதையடுத்து குண்டம் திருவிழா நடைபெற்றது. பக்தர்கள் பக்தி பரவசுடன் குண்டம் இறங்கினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் தலைவர் IS மணி மற்றும் கோவில் கமிட்டியினர் செய்திருந்தனர். விழாவில் ஸ்ரீ ஐயனார் ஆதீனம், குருமகா சன்னிதானம், ஸ்ரீலஸ்ரீ ஹரிஹரஸ்ரீ ஸ்ரீனிவாச சுவாமிகள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். தொடர்ந்து அவர் பக்தர்களுக்கு அருளாசியும் பிரசாதமும் வழங்கினார். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக மருதமலை அறங்காவலர் சொக்கம்புதூர் கனகராஜ், தென் மாவட்ட மாநாட்டு வகுப்பு தமிழ் விஸ்வகர்மா உறவின்முறை சங்கத்தின் நிர்வாகிகள் பாசு ஆறுமுகம், முன்னாள் கவுன்சிலர் சுப்புலட்சுமி, தங்கம் ஆறுசாமி, பட்டிமுருகன் கோயில் குருக்கள் பாலாஜி, கார்த்தி முருகன், சோவி மணி, கமலக்கண்ணன், டிரான்ஸ்போர்ட் அதிபர் அங்குராஜ் மற்றும் பக்தர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். குண்டத்திற்கான நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். அருள்மிகு மகா காளியம்மன் திருக்கோயில் குங்குமண்டலமாம் கோவை மாநகரத்திலே ஒரு சிறப்பான பகுதியான ஆர்எஸ்புரம் டிபி ரோட்டிலே பல ஆண்டு காலமாக இந்த திருக்கோயில் அமைந்து இங்கே அருள்வாய்க்கின்ற அருள்மிகு மகா காளியம்மன் பல பக்தர்களுக்கு சிறப்பான முறையிலே அருள்வாய்த்து வந்த இந்த அருள்மிகு மகா காளியம்மன் திருக்கோயில் இன்றைய தினத்திலே குண்ட திருவிழா, இந்த பங்குனி பெருந்திருவிழா பல ஆண்டு காலமாக சீரோடு சிறப்போடு செய்து கொண்டிருக்கின்ற இந்த பங்குனி பெருவிழாவிலே பக்தர்கள் அனைவரும் தீமிதித்து குண்டம் இறங்கி அருள்பெற காளியம்மன் அருள்பெறுகின்ற இந்த நிகழ்ச்சி சீரோடு சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய பக்தர்கள் எல்லாம் கோயிலுடைய அறங்காவலர் குழு தலைவர் IS மணி நான் அன்போடு வரவேற்கிறேன். வந்து இந்த காளியம்மன் திருக்கோயிலுடைய அருள் பெறுக. இந்த திருக்கோயில் 25 ஆண்டுகளுக்கு முன்பு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. இந்த கும்பாபிஷேகத்திற்கு மீண்டும் அறங்காவலர் பொறுப்பேற்று இந்த தருணத்தில், இந்த சிறப்பான தருணத்தில் நான் இந்த கும்பாபிஷேகத்திற்கு சிறப்பான ஏற்பாடுகள் செய்து விரைவில் வாளாலயமும் கும்பாபிஷேக வேலையும் நடைபெறுகின்றது. பக்தர்களுடைய அனைவரும் இந்த திருப்பணியுடைய நிகழ்ச்சிக்கு அனைவரும் ஒத்துழைப்பு தந்து இந்த மகா காளியம்மன் கோயிலுடைய கோவை டிபி ரோட்டில் அமைந்திருக்கின்ற அருள்மிகு மகா காளியம்மன் திருக்கோயிலுடைய வளர்ச்சிக்கும் அதனுடைய வளர்ச்சிக்கும் பாடுபட வேண்டும். பக்தர்களுடைய அனைவருக்கும் இந்த காளியம்மனுடைய அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும் என்று கூறி இந்த பக்தர்களெல்லாம் இன்று ஆயிரக்கணக்கானவர்கள் வந்து இந்த குண்டம் திருவிழாக்களை கலந்து கொண்டதற்கு கோயில் சார்பாகவும் அறங்காவலர் அறநிலையத்துறை சார்பாகவும் இங்கே வருகின்ற காவல்துறை, பத்திரிகையாளர்கள், பொதுமக்கள், பக்த கோடிகள், தீயணைக்கும் படை மற்றும் இங்கே வந்திருக்கின்ற ஐயனார் ஆதீனம் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய இந்த விழாவை சீரோடு செய்து கொண்டிருக்கின்ற முன்னாள் அறங்காவலர்கள், முன்னாள் நிர்வாகிகளுடைய மனம் அனைவருக்கும் என்னுடைய இதை கணித வாழ்த்துக்களும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.